என் தங்கமே, நீ யாரையும் காயப்படுத்தவில்லை. உன் மனசு தூய்மையாக இருந்தது. நீ எல்லோருக்கும் நல்லது நினைத்தாய். ஆனா வாழ்க்கை உன்னை ஏன் காயப்படுத்தியது என்று இப்போ நீ உன்னோட மனசுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த கேள்விக்கு நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே, நிதிகா தேவியின் வார்த்தைகளுடன். நீ அனுபவித்த அந்த வலி, அந்த அநியாயம், அந்த துரோகம், அவை உனக்காகவே எழுதப்பட்ட பாடங்கள். நீ யாரையும் காயப்படுத்தவில்லை என்பதற்காக பிரபஞ்சம் உன்னை விட்டு விலகவில்லை. மாறாக அது உன்னை ஒரு ஒளியாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஏனெனில் தூய்மையான மனசுகள் வலியில் தான் வலிமை பெறும். உன்னுடைய காயம் ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு மாற்றத்தின் அறிகுறி. நீ இதுவரை எல்லோருக்கும் ஆதரவாக இருந்தாய். யாராவது அழுதால் நீயும் அழுதாய். யாராவது சிரித்தால் உன் மனசும் குளிர்ந்தது. ஆனால் யாரும் உன்னுடைய கண்ணீரை கவனிக்கவில்லை. சில நேரங்களில் பிரபஞ்சம் நம்மை ஒற்றையாக வைக்கிறது, நம்மை நாமே உணர வேண்டும் என்பதற்காக. உன்னுடைய அமைதியான இதயம் தான் உன் மிக பெரிய வலிமை. நீ யாருக்கும் தீமை நினைக்கவில்லை என்பதால்தான் இன்று உன் வாழ்வில் ஒரு புதிய ஒளி எழுந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, சில காயங்கள் உடலில் இல்லை, ஆன்மாவில் இருக்கும். அந்த காயங்களை யாரும் காண முடியாது, ஆனால் அது உன்னை ஆழமாக மாற்றும். நீ அனுபவித்த வலி உன்னை ஒரு வேறுவிதமான மனிதனாக, வேறுவிதமான ஆன்மாவாக உருவாக்கி விட்டது. நீ இனி முந்தையவள் இல்லை. நீ இப்போ அமைதியில் ஒளி கண்டவள். நீ நினைத்து பாரு, யாரும் உனக்கு உண்மையாக துணை நிற்கவில்லை, ஆனா நீ இன்னும் நம்பிக்கை இழக்கவில்லை. உன்னோட இதயத்தின் அடியில் இன்னும் ஒரு சிறிய ஒளி எரிகிறது. அதுதான் உன்னுடைய ஆன்மா. அது சொல்லுகிறது, நான் இன்னும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். அந்த ஒளி தான் பிரபஞ்சத்துடன் உன் தொடர்பு. நிதிகா தேவியின் வார்த்தைகளை கேள் என் தங்கமே. என் குழந்தையே, நீ யாரையும் காயப்படுத்தவில்லை என்பதால்தான் பிரபஞ்சம் உன்னை தேர்ந்தெடுத்தது. உன்னுடைய இதயத்தின் சுத்தம், உன்னுடைய நம்பிக்கையின் ஒளி, அவை உன்னுடைய ஆசீர்வாதத்தின் திறவுகோல். வலி கொடுத்தவர்கள், உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை புறக்கணித்தவர்கள், அவர்கள் உன் கதையின் பக்கங்கள் தான். ஆனால் அந்த கதையின் முடிவு உன்னிடம் இருக்கிறது. நீ அதை கடந்து சென்றது உன் வெற்றி. அவர்களால் நீ உடைந்துவிடவில்லை. நீ அமைதியாகவும் வலிமையாகவும் வளர்ந்தாய். என் தங்கமே, சில நேரங்களில் கடவுள் வலியூட்டுவார், ஆனால் அழிக்க மாட்டார். ஏனெனில் ஒளி உண்டாக தீயே தேவைப்படும். நீ அந்த தீயை கடந்துவிட்டாய். இப்போ நீ ஒளியாகிறாய். உன் காயங்கள் அழகாக மாறும். அந்த காயங்களே நாளை உனது வலிமையை பேசும். யாராவது உன்னை எப்படி இப்படி வலிமையாக ஆனாய் என்று கேட்டால் உன் மனம் சொல்லும், எனக்கு கிடைத்த வலியே என் ஆசீர்வாதம். நீ யாரையும் காயப்படுத்தவில்லை என்பதால் உன்னுடைய பாதை தூய்மையாக இருக்கிறது. அதனால்தான் பிரபஞ்சம் இப்போ உனக்காக புதிய கதவுகளை திறக்கிறது. நீ அனுபவித்த துன்பம் உன் புண்ணியமாக மாறுகிறது. ஏனெனில் நீ அதை அன்பாக, அமைதியாக ஏற்றுக்கொண்டாய். அதுதான் உன்னை உயரத்தில் நிறுத்தும் சக்தி. இப்போ நீ வலி கொண்டிருக்கிறாய். ஆனால் அந்த வலியின் பின்னால் ஒரு அதிசயம் வருகிறது. உன் கண்ணீர் வீணாக போகவில்லை. பிரபஞ்சம் உன் ஒவ்வொரு துளியையும் சேகரித்து ஆசீர்வாதமாக மாற்றுகிறது. உன்னுடைய கண்ணீரால் விதைக்கப்பட்ட அந்த விதைகள் விரைவில் மகிழ்ச்சியின் மலர்களாக மலரும். என் தங்கமே, நிதிகா தேவி சொல்கிறாள், நீ எந்த குற்றமும் செய்யவில்லை. ஆனாலும் உனக்கு வலி வந்தது. ஆனால் அந்த வலி உனக்கு எதிராக அல்ல, உன்னை மீண்டும் எழுப்பும் விதமாக வந்தது. நான் உன்னுடன் இருக்கிறேன். இனி நீ தனியாக இல்லை. உன் பின்னால் பிரபஞ்சம் நிற்கிறது. உன் அருகில் நிதிகா தேவி நிற்கிறாள். அவள் உன் இதயத்தில் ஒளி ஏற்றி வைத்திருக்கிறார். நீ அதை உணர ஆரம்பி. அந்த ஒளி தான் உனது வழிகாட்டி. இனி யாராலும் உன்னை தடுக்க முடியாது. சிலர் உன்னிடம் நம்பிக்கை காட்டவில்லை. சிலர் உன்னுடைய நல்லதையும் தவறாக புரிந்தார்கள். ஆனாலும் நீ அமைதியாக இருந்தாய். ஏனெனில் உனது உள்ளம் தெரியும், நீ யாரையும் காயப்படுத்தவில்லை. அதற்காகவே பிரபஞ்சம் உன்னிடம் மிகுந்த பாசம் காட்டுகிறது. நீ எந்த பிரார்த்தனையும் சொல்லாமல் இருந்தாலும் அது உன் மனதை வாசிக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கை உனக்கு சில நேரங்களில் கடினமாக இருந்தது, ஆனால் அந்த கடினம் உன்னுடைய ஆன்மாவை வலிமையாக்கியது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்தாய். அதுதான் உன்னுடைய சக்தி. இப்போ அந்த சக்தி உன்னை புதிய உயரத்துக்கு அழைத்து செல்கிறது. நீ உன்னுடைய இதயத்தை திறந்து வைத்து பேசு. அம்மனே, நான் யாரையும் காயப்படுத்தவில்லை.
ஆனால் நான் காயமடைந்தேன். இப்போ எனக்கு உன் ஆசி வேண்டும். அந்த வார்த்தைகளைச் சொன்னவுடன் உனக்குள் ஒரு அமைதி பரவும். அது தான் அம்மனின் பதில். அந்த அமைதியின் பின்னர் நீ காண்பாய், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பாதை திறக்கிறது. உன்னிடம் இருந்த வலியை ஒளியாக மாற்றும் வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். யாரும் நினைக்காத வெற்றிகள் உன்னிடம் வந்து சேரும். நீ அதற்கு தகுதியானவள் என்பதால்தான் பிரபஞ்சம் உனக்காக இதைச் செய்கிறது. என் தங்கமே, நீ நினைத்தால் கூட உன் வலி அர்த்தமற்றது இல்லை. அது உன் ஆன்மாவின் பரிசோதனை. நீ அதை தாண்டி விட்டாய். இப்போ உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய ஒளியில் மூழ்கப் போகிறது. உன் காயங்கள் மங்கும். உன் சிரிப்பு திரும்பும். உன் இதயம் மீண்டும் நிம்மதியடையும். நிதிகா தேவி சொல்கிறாள், என் தங்க பிள்ளையே, நீ யாருக்கும் தீமை செய்யவில்லை. நீ தூய்மையான ஆன்மா. அதனால் நான் உன்னுடைய பாதையை ஒளியால் நிரப்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இனி வலி இல்லை. மகிழ்ச்சி மட்டும் வரும். அந்த வார்த்தைகள் உன்னுடைய உயிர் வரை சென்றடையும். நீ அதை உணர ஆரம்பிப்பாய். நாளை காலை எழுந்தவுடன் உன் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும். அது அம்மனின் ஆசி. அது உன் காயத்தை குணப்படுத்தும் தொடக்கம். என் தங்கமே, நினைவு வைத்துக்கொள். நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, அதனால்தான் உனக்கு ஒளி வரப்போகிறது. நீ யாரையும் துன்பப்படுத்தவில்லை, அதனால்தான் உனக்கு மகிழ்ச்சி திரும்பி வரப்போகிறது. நீ யாரையும் துரோகம் செய்யவில்லை, அதனால்தான் உன்னுடைய விதி ஆசீர்வாதமாக மாறப் போகிறது. பிரபஞ்சம் உன்னை மறக்கவில்லை என் தங்கமே. உன்னுடைய ஒவ்வொரு காயத்திற்கும் ஒரு காரணம் இருந்தது, ஆனால் அதன் முடிவு நல்லது தான். இனி உன் வாழ்க்கை ஒளியாகும். நீ காயமடைந்தவள் இல்லை, நீ குணமடைந்த ஒளி. உன்னுடைய சிரிப்பு, உன் இதயம், உன் ஆன்மா, இவை அனைத்தும் மீண்டும் மலரட்டும். அது பிரபஞ்சத்தின் வாக்கு, நிதிகா தேவியின் ஆசீர்வாதம். என் தங்கமே, நீ காயமடைந்தவள் அல்ல, நீ பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் தான். என் தங்கமே, நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, ஆனால் ஏன் காயம் உனக்கு வந்தது என்று உன் மனம் தினமும் கேட்கிறது அல்லவா? உன் இதயம் எவ்வளவு மென்மையானது என்று நான் அறிவேன் என் தங்கமே. நீ யாருக்கும் தீங்கு நினைக்காதவள். ஆனால் உலகம் எப்போதும் நம்மை நம்மால் அளந்தது போல் அளக்காது. சிலர் தங்களின் குரூரத்தை, தங்களின் பயத்தை, தங்களின் குற்ற உணர்ச்சியை நம்மீது சுமத்தி விடுவார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தி தாங்களே வெற்றி பெற்றதாக நினைத்து கொள்வார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களின் பாவத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். என் தங்கமே, உன்னோட காயம் உண்மையில் சாபம் இல்லை, அது உனது வளர்ச்சிக்கான பரிசு. நீ வலியைச் சந்தித்த இடம்தான் உனது ஆன்மா பெரிய பாடம் கற்றுக்கொண்ட இடம். நீ அமைதியாக இருந்தாய், யாரையும் குறை சொல்லவில்லை, யாரிடமும் பழி வாங்கவில்லை. அதற்காகவே பிரபஞ்சம் உன்னை தனியாக சோதித்தது. ஏனென்றால் உன்னை உயர்த்தி வைக்க வேண்டியவன் நான், உன்னை சுத்தப்படுத்த வேண்டிய வேலை பிரபஞ்சம் செய்தது. எனக்கு தெரியும், உன் உள்ளே இத்தனை முறை அழுதாய். ஏன் என்னை மட்டுமே எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்று நீ உன் பிலோ கு சொல்லி அழுத இரவுகள் இருக்கின்றன. ஆனால் என் தங்கமே, அந்த கண்ணீர் வீணாகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ஜெபமாகி வானத்தில் எழுந்து எனது பாதம் தொட்டது. உன் வலி எனக்கு தெரியும். அந்த வலியால்தான் உன் பிரார்த்தனை மிகுந்த சக்தி பெற்றது. எப்போதாவது யாராவது உன்னை துரோகம் செய்திருக்கலாம். யாரோ உன்னிடம் பொய் கூறியிருக்கலாம். யாரோ உன்னுடைய நம்பிக்கையை உடைத்திருக்கலாம். ஆனால் நீ இன்னும் அன்பாக இருக்கிறாய். இன்னும் உனது மனம் சுத்தமாகவே இருக்கிறது. இதுதான் உன் வெற்றி என் தங்கமே. உன் நல்ல மனம் உன்னுடைய தெய்வீக கவசம். அது தான் உன்னை காப்பாற்றி வந்திருக்கிறது. பிரபஞ்சம் உன்னை சில நேரங்களில் தனிமையாக்கிவிடும், ஏனெனில் அது உன் சுற்றத்தில் உள்ள போலி அன்புகளை அகற்றுகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் யாரை இழந்தாய் என்று நினைக்கிறாய், ஆனால் உண்மையில் நீ யாரையும் இழக்கவில்லை, நச்சு ஆற்றல்களை நீ தாண்டி விட்டாய். அது தான் உன்னுடைய ஆவி சுத்தமாகும் நிலை. என் தங்கமே, நீ காயப்படுத்தப்பட்ட இடம்தான் உன்னுடைய புத்துணர்ச்சியின் ஆரம்பம். அந்த காயம் நீ நம்பியவர் தந்ததா? அப்படியெனில் அதில் நான் உனக்காக மறைந்திருந்தேன். ஏனெனில் நான் உன்னிடம் சொல்கிறேன், எந்த வலியும் காரணமில்லாமல் வராது. சில நேரங்களில் நான் உன்னை சிலரிடமிருந்து பிரித்து வைக்க வேண்டியிருக்கும், ஏனெனில் அவர்களால் உன் ஒளி மங்கிவிடும். அவர்கள் உன்னை தாழ்த்த முயன்ற இடத்தில்தான் நான் உன்னுடைய மதிப்பை எழுப்பி காட்டப் போகிறேன். நீ நினைக்கிறாய், நான் நல்லவள், பிறருக்கு துன்பம் தரவில்லை. ஆனால் என்னை ஏன் வாழ்க்கை சோதிக்கிறது
என. என் தங்கமே, ஒரு சிங்கத்தை சோதிக்கும் தைரியம் யாருக்கேனும் இருந்தால் அதற்காகவே அது சிங்கம் என்பதை நிரூபிக்கும். உனக்கு வந்த சோதனைகள் உன் வலிமையை வெளிக்காட்டுகிறது. உன்னுடைய அன்பு, அமைதி, நம்பிக்கை இவையெல்லாம் மிகுந்த ஒளியாக பளபளக்கப் போகின்றன. இப்போ நீ நினைவில் கொள் என் தங்கமே, நான் உன்னை விட்டு எப்போதும் பிரியவில்லை. உன் காயங்களில் நான் இருந்தேன். நீ அழும்போது உன் கன்னத்தில் விழும் அந்த கண்ணீரை நான் துடைத்தேன். நீ அமைதியாக பிரார்த்தனை செய்தபோது உன் இதயத்தின் துடிப்பை நான் கேட்டேன். நீ நினைத்தாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் நான் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன்னோடதான் இருந்தேன். இப்போது அந்த வலி முடிவுக்கு வரப்போகிறது என் தங்கமே. நீ அனுபவித்த எல்லா துன்பங்களுக்கும் பிரபஞ்சம் பெரிய பரிசு தயார் செய்திருக்கிறது. நீ யாருக்காக நல்லது செய்தாயோ அந்த நல்லது எல்லாம் திரும்பி உன்னிடம் வந்து சேரும். நீ கொடுத்த அன்பு இரட்டிப்பு ஆசீர்வாதமாகி வரும். நீ மன்னித்தவர்களுக்கு நீயே ஆசீர்வாதமாகி விடுவாய். இப்போ நீ செய்ய வேண்டியது ஒன்றே, அந்த காயங்களை நினைத்து துயரப்பட வேண்டாம். அவை உன்னை வலிமையாக்கியவை. உன் இதயம் நசுங்கிய அந்த நொடிகள் உன் ஆன்மாவின் மீள்பிறவியாக இருந்தது. நீ ஒருநாள் புன்னகையுடன் நினைக்கும் அந்த வலி இல்லையென்றால் இன்று நான் இந்த ஒளியில் நின்றிருக்க முடியாது என்று. உன்னுடைய மனதின் அமைதி திரும்ப வரப்போகிறது. நீ விரும்பியவர்கள் தூரமானாலும் உனக்கு உண்மையிலேயே அன்பு செலுத்தும் புதிய ஆத்மாக்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நுழையப் போகிறார்கள். நீ இழந்ததைவிட பெரிய அன்பு உனக்கு வரப்போகிறது. உன் நம்பிக்கையை சிதைத்தவர்கள் உன்னுடைய ஒளி பார்த்து திகைக்கப் போகிறார்கள். ஏனெனில் அவர்களால் உன்னுடைய பிரகாசம் மறைக்க முடியாது. என் தங்கமே, நீ காயமடைந்ததால் நீ பலவீனமல்ல, நீ புனிதம் பெற்றவள். உன்னுடைய இதயம் உடைந்தது, ஆனால் அது இன்னும் அன்பு செய்யத் தெரியும். அதுதான் உன் சக்தி. நான் உன்னை அந்த சக்தியால் ஆசீர்வதிக்கிறேன். இன்று முதல் உன் காயங்கள் உன்னுடைய சக்தியாக மாறும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை நினைக்கும் போது அவர்களே வருந்துவார்கள். உன் மனதில் உள்ள துயரத்தை இப்போ விடு என் தங்கமே. நான் உன்னுடைய உள்ளத்தை நிம்மதியால் நிரப்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கை இனி வேதனையால் அல்ல, ஒளியால் நிரம்பும். நீ வலிமையானவள், நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவள். பிரபஞ்சம் உன் பக்கம் நின்றிருக்கிறது. நீ மீண்டும் எழு, உன் காயங்களுடன், உன் நம்பிக்கையுடன், உன் இதயத்துடன். ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன், ஒவ்வொரு நொடிக்கும், ஒவ்வொரு சுவாசத்துக்கும், உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும். உன்னுடைய வலியை நான் ஆசீர்வாதமாக மாற்றி விட்டேன் என் தங்கமே. இப்போ உன் வாழ்வில் அமைதி, மகிழ்ச்சி, அன்பு எல்லாம் ஒன்றாக வந்து சேரும். உன்னுடைய காயம் உன்னுடைய சாபமல்ல, அது உன் மீட்சியின் அடையாளம். உன் ஒளி விரைவில் உலகம் முழுவதும் பளபளக்கும். என் தங்கமே, நீ இன்னும் அந்த ஒரு கேள்வியை உன் மனதில் வைத்தே இருக்கிறாய். நான் யாரையும் காயப்படுத்தவில்லை, ஆனால் ஏன் காயம் எனக்கு வந்தது என்று. உன் இதயத்தில் அந்த கேள்வி எத்தனை நாட்களாக எரிகிறது எனக்கு தெரியும். ஆனால் இன்று உனக்காக நான் சொல்ல போகிறேன் என் தங்கமே, அந்த வலி வந்ததே ஒரு காரணத்திற்காக. அது உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க அல்ல, உன்னை எழுப்பி நிறுத்திக் கொள்ளும் ஒரு தெய்வீக தள்ளுபடி. நீ பிறந்தபோது நீ வெளிச்சம் போன்றவள். உன்னுடைய ஆன்மா மென்மையானது, நம்பிக்கை நிறைந்தது. ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் அந்த வெளிச்சத்தை சோதிக்கும். ஏனெனில் ஒவ்வொரு ஒளிக்கும் முன் இருள் வரவேண்டும். நீ சந்தித்த துன்பங்கள், உன்னைச் சுற்றி நடந்த துரோகங்கள், நீ பெற்ற மனக்காயங்கள், அவை எல்லாம் உன் ஆன்மாவை வலிமையாக்குவதற்கான சாதனைகள். நீ யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, அதனால் தான் பிரபஞ்சம் உன்னை ஒரு உன்னதமான ஆவி என கருதி சோதனைகளால் செதுக்குகிறது. ஒரு சிற்பி கல்லை எடுப்பான். அவன் அதை தட்டி தட்டி தகுந்த வடிவில் செதுக்குவான். அந்த கல் வலியடையும், ஆனால் அது தான் அந்த கல்லை ஒரு சிலையாக மாற்றும். அதுபோலவே என் தங்கமே, நீ அனுபவித்த வலி உன்னை சிலையாக, ஒரு உயிருள்ள கலைப்பாடலாக, ஒரு சக்தியாக மாற்றியிருக்கிறது. உன்னுடைய காயம் உன் அடையாளம் அல்ல, அது உன்னுடைய உச்ச நிலையின் வழி. நீ நினைப்பாய், நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனாலும் எதற்காக என் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள், தவறான புரிதல்கள் வந்தன என்று. உண்மை என்ன தெரியுமா? நீ வெளிச்சம் கொண்டவள் என்பதற்காகத்தான் சிலர் உன்னை சுட்டுக்காட்ட முயற்சித்தார்கள். உன் ஒளி அவர்களுடைய இருளை அசைய வைத்தது. அவர்கள் உன்னை காயப்படுத்தி உன்னை தாழ்த்த நினைத்தார்கள், ஆனால் பிரபஞ்சம் அவர்களது செயலை உன்னுடைய உயர்வுக்கான வழியாகவே மாற்றிவிட்டது. நீ அழுத இரவுகள் வீணாகவில்லை என் தங்கமே.
ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை. அவை முளைத்துவிட்டன. இன்னும் சில நாட்களில் அந்த விதைகள் உனக்கு ஆசீர்வாதமாக மலரப் போகின்றன. நீ சந்தித்த ஒவ்வொரு துரோகத்திற்கும் பிரபஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் தயார் செய்து வைத்திருக்கிறது. நீ அதற்காக எந்த உழைப்பும் செய்ய வேண்டியதில்லை. உன் சுத்தமான இதயமே உனக்கு பரிசாக போதுமானது. நீ கேட்டாய், எனக்கு நியாயம் எப்போது கிடைக்கும் என. என் தங்கமே, நியாயம் எப்போதுமே தாமதமாக வராது, சரியான நேரத்தில் தான் வரும். நான் அமைத்த நேரம் தான் அது. சிலர் உன்னை காயப்படுத்தி புன்னகையுடன் நடந்தார்கள். ஆனால் அவர்கள் இன்றோ அந்த நிம்மதியை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் மனதில் நீங்கா குற்ற உணர்ச்சி, அவர்களின் வாழ்க்கையில் திசை இழப்பு. ஆனால் நீ இன்னும் அன்பாக இருக்கிறாய். இன்னும் பிரார்த்தனை செய்கிறாய். இன்னும் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறாய். அதுதான் உன்னுடைய ஆன்மீக வெற்றி. இப்போ உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டா என் தங்கமே, நீ அனுபவித்த அந்த காயம் உன் இதயத்தின் ஒரு பகுதியை உடைத்தது. ஆனால் அதே நேரத்தில் அதுவே உன் ஆன்மாவின் கதவை திறந்தது. நீ இப்போது உணர்கிறாய் வாழ்க்கையின் ஆழம் என்னவென்று. நீ புரிந்து கொண்டாய் யார் உண்மையிலேயே உன்னுடன் இருந்தார்கள், யார் நடிப்பாக இருந்தார்கள் என்று. அந்த உண்மையை அறிந்தவுடன் நீ இனி பழையவள் இல்லை. நீ இப்போது விழித்தவள். நீ பிரபஞ்சத்தோடு இணைந்து கொண்டவள். நீ வலியால் கற்றுக்கொண்டாய் அன்பை எப்படி பரிமாற வேண்டும் என்று. நீ மன்னிப்பை கற்றுக்கொண்டாய் கோபத்தை விடுவது எப்படி என்று. இதுதான் உன் தெய்வீக நிலை என் தங்கமே. உன்னுடைய நம்பிக்கை இப்போது ஒரு சக்தியாக மாறியுள்ளது. இனி அந்த சக்தி உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்த போகிறது. நீ யாரையாவது இழந்ததாலோ யாராவது தூரமானதாலோ வாழ்க்கை முடிந்துவிட்டது என நினைக்க வேண்டாம். சிலர் பிரிய வேண்டும், ஏனெனில் அவர்கள் உன் ஆன்மாவின் பாதையில் பொருந்தாதவர்கள். அவர்கள் சென்றால் தான் உன் உண்மையான ஆன்ம துணை நெருங்க முடியும். நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, அதனால் உன் வாழ்வில் எவரும் உன்னை நிரந்தரமாக காயப்படுத்த முடியாது. நீ புனிதமான ஆவி. உன்னுடைய பாதை தெய்வீக ஒளியில் தான் அமைந்திருக்கிறது. நீ இப்போது நினைவில் கொள் என் தங்கமே, ஒவ்வொரு வலியும் ஒரு மாற்றத்தின் தொடக்கம். உன் உள்ளே ஒரு புது பிறவி நடக்கிறது. அந்த வலி உன் மனதை நசுக்கியது, ஆனால் அதே வலி உன் விழிப்புணர்வை திறந்தது. நீ இனி துன்பத்தால் உடைந்தவள் அல்ல, நீ துன்பத்தின் மூலம் வளர்ந்தவள். உன் இதயம் இனி ஒரு சாதாரண இதயம் இல்லை, அது ஒரு தெய்வீக பாத்திரம். அதில் ஒளி நிரம்பி வருகிறது. நான் உன்னோடு இருக்கிறேன் என் தங்கமே. நீ காயம் அடைந்த அந்த இடத்திலேயே நான் என் கையை வைத்திருக்கிறேன். உன் காயம் இப்போது குணமாகி வருகிறது. உன்னுடைய இதயம் மீண்டும் உயிர் பெற்று வருகிறது. இன்னும் சில நாட்களில் நீ சிரிப்பாய், உண்மையான, நிம்மதியான, ஆழமான சிரிப்பு. அது உன்னுடைய புது வாழ்க்கையின் முதல் அடையாளம். நீ இப்போது யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. உன்னுடைய உண்மை உன்னுக்கே தெரியும். உன்னுடைய தூய மனம் தான் உன்னுடைய சாட்சி. உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் போதே பிரபஞ்சம் உன்னை உயர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அவர்களின் வார்த்தைகள் உன்னை தாழ்த்த முடியாது, ஏனெனில் நான் உன்னை ஆசீர்வதித்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் விரைவில் ஒரு பெரிய திருப்பம் வரும் என் தங்கமே. அது உன் கடந்த வலிகளை அழிக்கும் திருப்பம். நீ பெற்ற அவமதிப்பு எல்லாம் மாறி மதிப்பாக வரும். நீ அழுத ஒவ்வொரு நொடியும் ஆசீர்வாதமாக மாறும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் வெற்றியை பார்த்து தங்கள் தவறை உணர்வார்கள். அந்த நிமிடத்தில் நீயும் உன்னை பார்த்து பெருமையாக உணர்வாய். உன் இதயத்தில் இன்னும் ஒரு சிறிய காயம் இருக்கலாம். அது நெஞ்சை எரிக்கலாம். ஆனால் இப்போது அந்த வலியை நான் குளிரச் செய்கிறேன் என் தங்கமே. நான் உன் உள்ளத்தை என் ஒளியால் நிம்மதியாக ஆக்குகிறேன். நீ காயப்படுத்தப்பட்ட இடத்தில் இப்போது ஒரு மலர் மலரப் போகிறது. அது உன் ஆன்மாவின் மீள்பிறவி. நீ தாங்கிய வலிக்கு, நீ மன்னித்த துரோகங்களுக்கு, நீ கொடுத்த அன்புக்கு பிரபஞ்சம் உனக்கு 3.5 மடங்காக திருப்பித் தரும். உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் நீ வலியால் அல்ல, நிம்மதியால் வாழப் போகிறாய். உன்னுடைய இதயம் மீண்டும் நம்பிக்கை பெறும். உன் முகத்தில் நீண்ட நாட்களாக காணாத அந்த ஒளி மீண்டும் ஒளிரும். நீ யாரையும் காயப்படுத்தவில்லை என் தங்கமே, அதற்காகவே பிரபஞ்சம் உன்னை புனிதமான பாதைக்கு அழைத்துச் செல்கிறது. உன் காயங்களே உன்னுடைய சாமர்த்தியத்தின் அடையாளங்கள். இனி அவை நினைவாக மட்டும் இருக்கும், துன்பமாக அல்ல. நீ அந்த வலியை விடு. நீ அன்பை மட்டும் பிடி. ஏனெனில் அன்பே உன்னை காப்பாற்றும் மருந்து. இனி உன் வாழ்க்கை நிம்மதியான நிலைக்கு வரப்போகிறது.
நீ சிரிக்கும் போது அந்த சிரிப்பு ஒளியாகி உன்னைச் சுற்றியவர்களின் இதயத்தையும் குணப்படுத்தும். நீ ஒரு ஒளியின் தூதுவி என் தங்கமே. உன் காயம் உன்னை இருளில் தள்ளவில்லை, அது உன்னை பிரபஞ்சத்தின் ஒளியில் இணைத்தது. என்னுடைய ஆசீர்வாதம் உன்னோடு இருக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் நான் இருக்கிறேன். உன் இதயம் மீண்டும் சிரிக்கட்டும். உன் வாழ்க்கை மீண்டும் மலரட்டும். நீ உன் வலியை வென்று வாழ்கிறாய், அதுவே உன் உண்மையான வெற்றி என் தங்கமே. என் தங்கமே, நீ இன்னும் அந்த பழைய காயத்தை மனதிலிருந்து முழுமையாக விட முடியாமல் தவிக்கிறாய் அல்லவா? உன் இதயத்தில் அந்த நினைவு இன்னும் துடிக்கிறது. சில நாட்களில் மறந்துவிடலாம் என்று நினைத்தாய், ஆனால் ஒவ்வொரு முறை அந்த நினைவுகள் திரும்பி வந்து உன் அமைதியை பறிக்கின்றன. நான் யாரையும் காயப்படுத்தவில்லை, ஆனால் ஏன் எனக்கு இப்படி நடந்தது? இந்த கேள்வி இன்னும் உன்னை நிம்மதியாக உறங்க விடவில்லை. என் தங்கமே, உன் வலி வீணானது அல்ல. உன்னை விட்டு சென்றவர்கள், உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை தவறாக புரிந்தவர்கள் எல்லோரும் உன் பயணத்தில் ஒரு தற்காலிக பக்கம் மட்டுமே. அவர்கள் உன் வாழ்க்கையின் முதல் அத்தியாயத்தில் இருந்தவர்கள். ஆனால் நீ இப்போது கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறாய், அங்கே நீயே வெற்றி பெற்றவள். நீ நினைவு வைத்திருப்பாயாக, சில சமயம் ஒரு விதை முளைக்க வேண்டும் என்றால் மண் மேலே விழுந்து அழுத்தப்பட்டு இருளில் புதைய வேண்டியிருக்கும். அதேபோல உன் வாழ்க்கையும் சில சமயம் இருள் நிறைந்திருந்தது. நீ தனியாக உணர்ந்தாய், யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று எண்ணினாய். ஆனால் உண்மையில் அந்த இருளில் தான் நீ முளைத்தாய். அந்த வலி உன் வேராகி, அந்த வேரிலிருந்து இப்போது ஒளி முளைக்கிறது என் தங்கமே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு துயரமும் உன்னை புதிய பாதைக்கு அழைத்துச் சென்றது. நீ ஒருநாள் விழுந்த இடத்திலேயே இப்போது ஒரு வெளிச்சம் உனக்காக காத்திருக்கிறது. நீ யாரையும் காயப்படுத்தாததால் தான் பிரபஞ்சம் உனக்கு இரட்டிப்பு பரிசு தருகிறது. அந்த பரிசு இன்னும் சில நாட்களில் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நீ பலமுறை கேட்டாய், என்னுடைய நல்ல மனதை ஏன் யாரும் மதிக்கவில்லை என்று. ஆனால் நினைவு வை என் தங்கமே, நல்ல மனம் உடனடியாக புரிந்து கொள்ளப்படாது. அது காலம் எடுத்துக்கொள்ளும். ஒரு நாள் எல்லோரும் உன்னுடைய நிசப்தத்தை நினைத்து ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் சொல்வார்கள், அவள் எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் அமைதியாக இருந்தாள் என்று. அந்த நிமிடத்தில் உன்னுடைய அமைதியே உன் பதிலாக மாறும். நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, அதனால் உன் வாழ்க்கை உன்னை காயப்படுத்தியதாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் பிரபஞ்சம் உன்னுடைய சக்தியை வளர்த்து கொண்டது. நீ இன்னும் அன்பாக இருக்கிறாய், அதுதான் உன்னுடைய வெற்றி. உன்னை காயப்படுத்தியவர்கள் கோபத்தால், பொறாமையால் அல்லது தங்கள் குற்ற உணர்ச்சியால் அதைச் செய்திருக்கலாம். ஆனால் நீ அவர்களை கடந்து வந்துவிட்டாய். நீ இன்னும் புன்னகைக்கிறாய். நீ இன்னும் நம்புகிறாய். அதுவே உன் ஆற்றல். ஒரு நாளில் நீ நினைவில் கொள்ள வேண்டும் என் தங்கமே, வாழ்க்கை உன்னை காயப்படுத்தவில்லை, அது உன்னை கற்றுக் கொடுத்தது. உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு கூட நீ ஆசீர்வாதம் அனுப்பி கொண்டிருந்தாய் அல்லவா? அதற்காகவே இப்போது பிரபஞ்சம் உன்னிடம் சொல்லுகிறது, அவளுக்கு இன்னும் துயரம் வேண்டாம், அவளுக்கு இப்போது நிம்மதி வேண்டும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் ஆசீர்வாதம் உன்னோடு கலந்திருக்கிறது. நீ அந்த வலியை நினைக்கும் போதும் அதை நான் தாங்கிக் கொள்கிறேன். நீ உன் இதயத்தை சிறிது திறக்க வேண்டுமே தவிர மற்ற ஒன்றும் வேண்டாம். நான் உன்னுடைய மனத்தின் அனைத்து இருளையும் ஒளியாக்குவேன். நீ இன்று உன்னையே மன்னித்து விடு. நீ உன் கடந்த காலத்தை மன்னித்து விடு. அந்த காயம் உன்னை குணப்படுத்த வந்தது என்று ஏற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கை இன்று புதிதாக தொடங்க போகிறது. நீ யாரையும் காயப்படுத்தவில்லை, அதனால் உன்னுடைய மனதில் எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்கக்கூடாது. உன் இதயம் தூயது, உன் ஆன்மா பிரகாசமானது, உன் வாழ்க்கை தெய்வீக பாதையில் உள்ளது. ஒரு நேரம் நீ உன்னை இழந்தது போல் உணர்ந்தாய், ஆனால் உண்மையில் நீ உன்னைத்தான் மீண்டும் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாய். உன் கண்ணீர் உன் ஆவிக்கான மருந்து. அது உன்னை சுத்தப்படுத்தியது. நீ அந்த கண்ணீரை வெட்கப்படாமல் பாரு, அது உன்னை புனிதமாக்கியது. நீ சில நேரங்களில் உன்னைச் சுற்றியவர்கள் யாருமே உண்மையானவர்கள் அல்ல என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அதில் துன்பப்பட வேண்டாம். பிரபஞ்சம் சிலரை காட்டி உன்னுடைய வலிமையை நினைவூட்டுகிறது. யார் உன்னுடன் நடிக்கிறார்கள், யார் உண்மையாக அன்பு செய்கிறார்கள் என்று காட்டுகிறது. இப்போது நீ உண்மையையும் போலியையும் வேறுபடுத்த தெரிந்தவள். அந்த விழிப்புணர்வே உன்னுடைய வெற்றியின் முதல் சின்னம். நீ இனி உன் வாழ்க்கையை பயத்தால் நடத்த வேண்டாம்.
உன் காயம் உன்னை தள்ளவில்லை, அது உன்னை எழுப்பியது. இப்போது அந்த வலியை நம்பிக்கையாக மாற்று. யாரோ உன்னை துரோகம் செய்தார்கள், ஆனால் அவர்கள் உன்னை நிறுத்த முடியவில்லை. நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய், இன்னும் போராடுகிறாய், இன்னும் நம்பிக்கை வைக்கிறாய். அதற்காகவே உன் ஒளி பிரபஞ்சத்தில் மிக தூரம் பரவ போகிறது. நான் உனக்கு வாக்களிக்கிறேன் என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி நீ அழுத காரணம் இனி வராது. நீ பெற்ற வலியின் அளவுக்கு பெரிதாக ஆசீர்வாதம் வரப்போகிறது. நீ இழந்ததை விட 10 மடங்கு பெரிதாக பெறப் போகிறாய். உன்னை காயப்படுத்தியவர்கள் ஒருநாள் உன்னை நினைத்து வருந்த போகிறார்கள். ஆனால் நீ அப்போது அவர்களிடம் கோபப்பட மாட்டாய், ஏனெனில் நீ உயர்ந்த ஆன்மாவாக மாறி இருப்பாய். உன் இதயம் இனி நிம்மதியாக இருக்கட்டும். உன் சுவாசம் இனி சுலபமாக இருக்கட்டும். உன் வாழ்க்கை இனி துன்பத்தின் நினைவாக இல்லாமல் நம்பிக்கையின் அடையாளமாக மாறட்டும். நீ சிரிக்கும் போது பிரபஞ்சம் கூட சிரிக்கும். ஏனெனில் உன் சிரிப்பு பிரபஞ்சத்தின் ஒளியை பிரதிபலிக்கிறது. நீ யாரையும் காயப்படுத்தவில்லை என் தங்கமே. அதனால் உன் காயம் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்காது. உன்னுடைய ஒளி எல்லாவற்றையும் குணப்படுத்தும். நீ ஒரு பிரார்த்தனையாக மாறிவிட்டாய். உன் பெயர் உச்சரிக்கப்படும் இடமெல்லாம் அமைதி தோன்றும். உன் சிரிப்பு காணப்படும் இடமெல்லாம் அன்பு மலரும். நீ அந்த அளவுக்கு புனிதமானவள். உன் வலி உன்னுடைய ஆசீர்வாதம். உன் காயம் உன்னுடைய வழிகாட்டி. இப்போது நீ புதிய வாழ்க்கையின் வாசலில் இருக்கிறாய் என் தங்கமே. பழைய காயங்களை பிடித்து நிற்காதே. அவை உன்னை அழிக்க அல்ல, உன்னை உயர்த்த வந்தவை. நீ இப்போது பிரபஞ்சத்தின் புனித ஒளியில் நின்றிருக்கிறாய். நான் உன்னை காப்பாற்றுகிறேன். உன் மனதில் எவ்வளவு வலி இருந்தாலும் அது இன்றிலிருந்து குறைய ஆரம்பிக்கும். உன்னுடைய இதயம் இன்றிலிருந்து அமைதியாக மாறும். நீ உன் ஆன்மாவின் ஒளியில் நடக்க ஆரம்பிக்கிறாய். உன் பாதையில் பூக்கள் மலரும். உன்னுடைய வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பும். உன்னுடைய வாழ்வின் அடுத்த 21 நாட்களில் நீ ஒரு அதிசயத்தை காணப்போகிறாய் என் தங்கமே. நீ யாரையும் காயப்படுத்தாதவள் என்பதற்கான பரிசு அது. உனது ஒளி இப்போ முழுமையாக ஒளிரும். உன் இதயம் இனி அழாது. உன் வாழ்க்கை இனி வலியால் அல்ல, ஆசீர்வாதத்தால் எழுதப்படும். நீ பிரபஞ்சத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தை என் தங்கமே. உனக்காக வானமே திறந்து நிற்கிறது.